போதைப் பொருட்களால் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் மகன் கருப்பசாமி மர்மமான முறையில் மரணமடைந்தார். சிறுவன் மரணமடைந்து 4 நாட்களாகியும் மரணத்திற்கான காரணம் குறித்து கண்டறிய முடியவில்லை. இந்நிலையில் மரணமடைந்த சிறுவனின் குடும்பத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உயிரிழந்த சிறுவன் குடியிருந்த பகுதியில் போதைப் பொருட்கள் விற்கப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து அப்பகுதி மக்களும் உயிரிழந்த சிறுவனின் தாய் ஆகியோர் காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறினார். அரசின் மெத்தன போக்கு தான், நிர்வாக சீர்கேட்டினால்தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும், அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மக்கள் வழிபடுகின்ற ஆலயங்கள் எங்கெங்கு பார்த்தாலும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் தான் இத்தகைய குற்றச்செயல்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அதை தடுக்க வேண்டிய பணியை இன்றைக்கு நாங்கள்லாம் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு எதிர்க்கட்சி சட்டமன்றம் போடுகின்ற நேரத்தில் சொல்லுவதாக அறிக்கையின் வாயிலாக சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த அரசு எதையும் காது கொடுத்து கேட்பதில்லை. நாளும் பொழுதும் இந்த போதைப் பொருள் பழக்கம் தமிழகத்தில் அதிகமானவர்களே நடமாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட செயல்கள் தொடர்ந்து நாளொரு எண்ணம் பொழுதொரு மணியாக வளர்ந்து வருகின்றது. அப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைக்கு நமது நகரில் கோவில்பட்டியில் நடந்துக்கிறது மிகவும் துர்பாக்கியமானது, வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது.